100 வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு சந்திர கிரகணம். ஜோதிடர்களை வியப்பில் ஆழ்த்தும் சந்திர கிரகணம். 2025ஆம் ஆண்டு மொத்தம் 4 கிரகணங்கள் ஏற்பட்டுள்ளன. அதில் 2 சூரிய கிரகணமும் 2 சந்திர கிரகணமும் ஆகும். ஆனால் செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதியில் சதய நட்சத்திரத்திற்குரிய இரவு 9:56 மணி முதல் அதிகாலை 1:26 மணி வரை சந்திர கிரகணம். கிட்டத்தட்ட 184 நிமிடங்கள் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும். அதுவும் கும்பராசியில் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இது போன்ற சந்திர கிரகணம் 19 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2044 தான் நிகழும். கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் சந்திர கிரகணம். ஒரு ராசியில் சந்திரனின் திசை 10 வருடங்களாகும். கும்பத்தில் சந்திர கிரகணம் நடைபெறும் போது அதன் பலனை மிதுனம், கடகம், தனுசு, விருச்சிகம், மகர ராசிக்காரர்கள் அடைவார்கள். இதே மாதம் செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு சூரிய கிரகணம் இரவு 10:59 மணி முதல் அதிகாலை 3:24 மணி வரை நடைபெறும். இது இரவு நேரம் என்பதாலும் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பதாலும் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சந்திர கிரகணத்தை பற்றிய பலன்களையும் பரிகாரங்களை பற்றியும் பார்க்கலாம். யோகம் பெறும் ராசிகள்: மிதுனம், தனுசு, மகரம் உச்சநிலை யோகம், விருச்சிகம், கடகம் மத்திய நிலை யோகம். இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் தொழில்துறையில் முன்னேற்றமும் பணவரவும் தாராளமாக கிடைக்கும். அதேபோல் குடும்பம், கல்வி, சுபகாரியங்கள் நினைத்தபடி நடக்கும். ஆனால் கடகராசிக்காரர்கள் உடல் நலத்தில் அக்கறை தேவை. வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக நாட்டம் கூடும். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபாடு காணப்படும் என்பது தவிர மற்றவைகள் எல்லாம் சுபகாரியம், வெற்றி, பணவரவுக்கு தேவைக்கேற்றாற்போல் கிடைக்கும். சந்திர கிரகணத்தால் 12 ராசிகளுக்கு எந்தெந்த ராசிக்கு என்ன பலன் என்பதை பற்றி பார்ப்போம். மிதுனம், தனுசு, மகர ராசிகளுக்கு காரிய வெற்றியும் பணவரவும் ஏற்படும். மேஷம் மற்றும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பொறுமை தேவை மற்றும் சீரான வாழ்க்கை அமையும். கடகம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் மற்றும் குடும்பத்தில் கவனம் தேவை. கன்னி மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் கவனம் மற்றும் பேச்சை குறைக்க வேண்டும். விருச்சிகம் மற்றும் கும்ப ராசிக்காரர்கள் சிந்தனை வளர்ச்சி மற்றும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும். மீனம் பணம் விஷயத்தில் கவனம், அதிக செலவை தவிர்க்க வேண்டும். இந்த ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் 184 நிமிட நீண்ட கிரகணமாகும். இனி எந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். சந்திர கிரகணம் கும்பத்தில் நடந்தாலும் அன்றைய நட்சத்திரம் சதயம். எனவே சதயத்துடன் 5 நட்சத்திரங்கள் பாதிப்படையும். பரிகாரம் செய்ய வேண்டும். குறிப்பாக சதய நட்சத்திரத்தின் முன் பின் நட்சத்திரங்களான அவிட்டம், பூரட்டாதி, அதே போல சதய நட்சத்திரத்தின் அதிபதி ராகு கிரகமாகும். ராகுவை அதிபதியாக கொண்ட சுவாதியும் திருவாதிரை நட்சத்திரமும் ஆகும். எனவே சந்திர கிரகணம் தோஷம் நிவர்த்தி செய்ய வேண்டிய 5 நட்சத்திரங்கள் சதயம், அவிட்டம், பூரட்டாதி, சுவாதி, திருவாதிரை. என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், அதற்குரிய மந்திரம் என்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம். கிரகண காலத்தில் சொல்ல வேண்டிய ஸ்லோகம்: இந்திரோ நளோ தண்ட தரச ரக்ஷஹா பிரச்சேதசோ வாயு குபேர ஈசாஹா மஜ்ஜன்ம ரிஷந்து விதந்து தோத்தம் உபராக தோஷோ சமயந்தி சர்வே. மீண்டும் ஒருமுறை ஸ்லோகம் உங்களுக்காக. இந்திரோ நளோ தண்ட தரச ரக்ஷஹா பிரச்சேதசோ வாயு குபேர ஈசாஹா மஜ்ஜன்ம ரிஷந்து விதந்து தோத்தம் உபராக தோஷோ சமயந்தி சர்வே. இதன் பொருள்: எம்பெருமான் ஈஸ்வரமூர்த்தியின் அஷ்டமூர்த்தியான இந்திரன், யமன், வாயு, அக்னி, ஆகுணன், குபேரன், நிருதி, ஈசானன் என 8 திசைகளிலும் என்னை காத்தருள வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். சொல்ல முடியாதவர்கள் காதில் கேட்டுக்கொள்ளலாம். ஏனென்றால் உச்சரிப்பு முக்கியமாகும். எளிய பரிகாரம்தான். கிரகணத்திற்கு பிறகு வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்ய வேண்டும். கிரகணத்திற்கு 2 மணி நேரத்திற்கு முன் உணவு உண்ணக்கூடாது. மேலும் சந்திர கிரகணம் முடிந்த பின்பு குளித்து நீராடிவிட்டு சிவன் கோவிலுக்கு சென்று சிவனையும் தாயாரையும் வழிபட்ட பின்பு நவக்கிரகங்களை வழிபாடு செய்ய வேண்டும்.
நவக்கிரகங்களை 9 முறை வலம் வந்து மந்திரம் சொல்லலாம். அல்லது மனதில் நினைத்து எந்தவிதமான தோஷமாக இருந்தாலும் விலகிவிடுமாறு மனப்பூர்வமாகவோ வழிபடலாம். நவக்கிரகத்திற்கு நீல நிற சங்குப்பூ அல்லது செவ்வரளி பூ மாலை அணிவிக்கலாம். நட்சத்திரத்தின் பேரில் அர்ச்சனை செய்யலாம். தான தர்மங்கள் செய்யலாம். அதன் பின் வீட்டிற்கு சென்று உணவு அருந்தலாம். மற்றபடி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று நவக்கிரகத்திற்கு அகல் விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமான பலனை தரும் என்பது ஐதீகம். எல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள். மற்றவர்கள் அவரவர் குடும்ப வழக்கத்தை கடைபிடிக்கலாம். எல்லாம் இறைவன் செயல். வரும் 2025 செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திர கிரகணம், ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி தினத்தன்று இரவு 9:56 மணி முதல் அதிகாலை 1:26 மணி முதல் அனைத்து கோவில்களிலும் நடை சாத்தப்பட்டு மறுநாள் விசேஷ பூஜைகளுக்கு பிறகே சுவாமி தரிசனத்திற்கு பக்தர்களுக்கு அனுமதி உண்டு. திருப்பதி, பழனி, திருச்செந்தூர் உட்பட அனைத்து கோவில்களிலும் நடை சாத்தப்படும். ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு கோவிலில் மட்டும் நடை கிரகண நேரத்தில் சாத்த மாட்டார்கள். திறந்து பூஜை நடைபெறும். அது ஆந்திராவில் உள்ள காளஹஸ்தியில் மட்டும் கிரகண நேரத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். ஏனென்றால் எந்தவிதமான பாதிப்பும் தாக்கமும் கிரகண நேரத்தில் காளஹஸ்தி சிவனை பாதிக்காது. ஏனென்றால் சிவனே ராகு கேது நாகத்தின் வடிவில் இருப்பதால் இங்கே தோஷம் நிவர்த்தியாகுமே தவிர தோஷம் பிடிக்காது என்பதால் கோவில் நடை சாத்தப்படாது. சரி, சந்திர கிரகணம் 7ஆம் தேதி அன்றைய தினம் வேலை நிமித்தமாகவோ அல்லது உடல்நிலை பிரச்சனை ஏதோ ஒரு காரணத்தால் கடைபிடிக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாம். முதலில் உணவு தண்ணீரில் தர்பையை போட்டு வையுங்கள். அதன் பின்பு கடலில் குளிப்பது மிகவும் நல்லது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது பல பேருக்கு சாத்தியமில்லை. குறிப்பாக நகர்ப்புறங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை நேரமாக கூட இருக்கலாம். ஆனால் கிரகண தோஷம் விலக வேண்டும். என்ன செய்யலாம் என்று பார்த்தால், எளிமையான முறையில் வீட்டில் குளிக்கும் தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு குளிக்கலாம். அதற்கும் வாய்ப்பில்லை, உடல்நிலை சரியில்லை என்றால் கல்லுப்பு தண்ணீரை தலையில் 3 முறை தெளித்துக் கொள்ளலாம். கோவிலுக்கு போக முடியவில்லை, குளிக்க முடியவில்லை, சூழ்நிலை அப்படி வெளியூர் பயணம், இந்த சூழ்நிலை அன்றைய தினம் வீட்டில் இருக்க முடியாது. என்ன செய்யலாம் என்றால், தேங்காயை சுத்தமாக உப்பு தண்ணீரில் கழுவி அதன் பின்பு நல்ல மஞ்சள் பூசி அதிலே குங்குமம் வைத்து அத்துடன் தர்பையை வைத்து கிரகணம் முடிந்த பின்பு தேங்காயை வீட்டில் இருப்பவர்களுக்கு கண் திருஷ்டி சுற்றுவது போல் சுற்றி தேங்காயை ஓடும் தண்ணீரில் விட்டுவிட வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால் ஒரு வாளியில் கல்லுப்பு போட்டு அதிலே தேங்காயை போட்டு அதை வீட்டுக்கு வெளியே யார் காலிலும் படாத இடத்தில் காலில் செருப்பு அணியாமல் போட்டு விடலாம். குறிப்பு, உடைக்கக்கூடாது. இந்த மாதிரி கோவிலுக்கு செல்ல முடியவில்லை, உடல்நிலை பிரச்சனை, வெளியூரில் இருக்க வேண்டிய கட்டாயம், பணி நிமித்தம் உள்ளவர்கள் இந்த எளிய முறையை பின்பற்றலாம். அதன் பின் வசதிப்படும் போது கோவிலுக்கு செல்லலாம்.